She has been following us from the time I was in health department. நான் அப்போ அவங்க பேசின போதே சொன்னேம்மா, நீங்கள் சொல்கிறது 3-4 months லேட்டர், அப்போ நான் ஹெல்த் செக்ரட்டரியாக இருக்கணும்னு இல்லை, நீங்கள் ஹெல்த் செக்ரட்டரி இல்லாட்டா கூட நீங்கள் வந்து வரணும். பிகாஸ் 2018 she really did it in a very big way. அரசு வந்து எப்போவுமே இந்த பிரஸ்ட் ஃபீடிங் வீக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து ஆகஸ்ட் 1 7 வரைக்கும் அதை தே கீப் கண்டினியூயிங் திஸ் ப்ரோக்ராம் அண்ட் தே கிரியேட் தி அவேர்னஸ். But all of us have joined. Your neonatologist Arun husband has also come here, who has given a very good anthem, and press and media friends have come, pediatricians have come, neonatologists have come, other doctors have come, common people we have all come. So let us understand why this is important and why I have also come. First நீங்கள் புரிஞ்சுங்கன்னா, now I am secretary of cooperation, to cooperate with all departments. cooperative think பண்ணக்கூடாது. food and consumer protection. ஃபுட்டுன்னு சொல்லும்போது நம்ம முதல் ஃபுட்டு ரேஷன் கடையில் இருக்கிற அரிசி பருப்பு இல்லையா வேறு கடையில் இருக்கிற இது எல்லாம் பற்றி பேசுகிறதோட முதல்ல ஒரு குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய ஃபுட்டுங்கிறது தாய்ப்பால். அந்த வகையில் தான் இது இருக்குது. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்னு ஒரு 4th பார்ட் இருக்குது, நுகர்வோர் பாதுகாப்பு. ஸோ த பேபி இஸ் த கன்சியூமர். இட் இஸ் அவர் டியூட்டி டு ப்ரொடெக்ட் த பேபி. ஸோ அந்த ஆங்கிளில் தான் இந்த கன்செப்டில், தோ ஐ எம் நோ நாட் தி ஹெல்த் செக்ரட்டரி, பட் ஐ பர்ஹாப்ஸ் ஃபைண்ட் தட் ஐ எம் மச் மோர் ரெலவென்ட் டு திஸ் கன்செப்ட் தேன் ஹெல்த்தில் வந்து கிளினிக்கல் ஆங்கிள் பார்ப்பாங்க, நியூட்ரிஷனல், தட் இஸ் தே வில் லுக் அட் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் நாட் ஹெல்த் பிரஸ்ட் ஃபீடிங் அண்ட் ஆல். பட் ஐ ஆஸ் அ செக்ரட்டரி ஆஃப் தி கோஆப்ரேட்டிவ்ஸ் Food and Consumer Protection Department, I deem it a privilege that I get an opportunity to release this anthem, and not only release this anthem, discuss a bit about the concept, why we still are talking about it. When you look at அந்த காலத்தில் இப்போ if you any one of you go to Greece and Hercules அப்படின்னு சொன்னால் கூட அதுவே வந்து அந்த ஹீரா அப்படிங்கிறது அந்த பிரஸ்ட் மில்கோட தேவதை அப்படின்னு சொல்லி தான் கன்செப்ட்லேயே அப்படி வந்திருக்கு. நான் ஒரு அடிப்படையில் கால்நடை மருத்துவர். ஐ ஹவ் டன் போஸ்ட் கிராஜுவேஷன் இன் ஜெனட்டிக்ஸ் அண்ட் அனிமல் ப்ரீடிங். If you look at the moment a calf is born, that has that innate interest in trying to find and suckle. And the same thing the mother, that is whether it's a cow or any animal for that matter, will immediately allow it an opportunity to suckle. Concept is the same. Colostrum. நம்ம வந்து எனிதிங், முட்டை வந்து கோழி கொடுக்கறது இல்லையா, பால் வந்து மாடு கொடுக்கறதுன்னா அது நமக்கு குடிக்கிறதுக்கு கொடுக்கல, தன்னோட குட்டிக்கு கொடுக்கறது. அதே வகையில் தான் அந்த ஆனிமலோட எக்ஸஸ் பால் எடுத்து நம்ம நடுவில் 17th centuryலேருந்து ட்ரெண்ட் மாறி 22% நான் எடுத்து பிரஸ்ட் ஃபீடிங், ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் டு நில். இன்றைக்கி தமிழ்நாடோட நிலைமை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்துடுதுங்க. வாட் இஸ் அன் இன்டர்நேஷ்னல் ரிக்குவயர்மெண்ட்? 6 months ஆஃப் எக்ஸ்க்ளூசிவ் பிரஸ்ட் ஃபீடிங். இது பல பேருக்கு தெரியல. இந்த பிரஸ்ட் ஃபீடிங் வீக்குங்கிறது ஒரு சடங்கு இல்லை, இது வந்து அந்த ஒரு கன்செப்டை பொதுமக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு. இந்த கன்செப்டை கொண்டு போகலைன்னா நம்ம அடுத்த கட்டத்துக்கு, தமிழ்நாடு முன்னோடி மாநிலம், எல்லாத்துலேயும் ஐஎம்ஆர் ரொம்ப கம்மியாகிடுது, 13 என்எம்ஆர் கம்மியாகிடுது. தாய்மார் இறப்பு வீதம் 2030 அச்சீவ் பண்ணுறது நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். ஆனால் இதுக்கு அடுத்த படி போகணுன்னா எங்கே வரணும்? we have to address the nutritional challenge. உணவில் இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்பு ஒன்று, ஆனால் சத்தான உணவு பாதுகாப்புங்கிறது தான் முதலமைச்சரோட அடுத்த பாயிண்ட். இனிமேல் we have to go for சத்தான உணவு. சத்தான உணவுங்கிற பச்சிளம் குழந்தைக்கு என்ன சத்தான உணவு? everything what you require. Nature is so kind. It has ensured that everything is required is given. Why colostrum is having so many antibodies? I am not actually, I am talking more out of my veterinary experience and the breeding experience. It more or less, so please doctors and more qualified people don't think I am interfering in your domain. Of course madam, lot of nutritionists are there, but why? Because the intestines are not so decent, it's not fully formed, that அதே மாதிரி நம்மளோட அந்த இம்யூனிட்டியோட அந்த ஆன்டிபாடிஸ்லாம் அப்படியே அந்த தாயிலேருந்து வந்து அப்படியே போயிடுறது. நமக்கு வந்து அந்த இனிஷியல் ஸ்டேஜஸில் தட் கொலஸ்ட்ரம் கிவ்ஸ். தட் இஸ் வை தெர் இஸ் ஸோ மச் ஆஃப் ப்ரெஷர், ஸோ மச் ஆஃப் டைரக்ஷன், தட் கொலஸ்ட்ரமை ஃபீட் பண்ண வைக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பெண்கள்கிட்ட இருக்கக்கூடிய அச்சம்,
தட் இப்போ ஒரு டெண்டன்சி என்னென்னா ஒரு நடுவில் இப்போ நான் சொல்ல முடியாது லாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் வந்து அந்த அவேர்னஸ் ஹஸ் கம் பிரெஸ்ட் ஃபீடிங் 1992 they started. That's the year I joined IAS. So why they started is because there's an issue. People think that breastfeeding பண்ண வேண்டாம், அதே மாதிரி நம்ம வந்து சப்ளிமெண்டல் ஃபீட் கொடுத்துடலாம், இல்லையா வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஃபுட் கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்டர்நேஷ்னலி தே ஜாயின் டுகெதர் அண்ட் தே ஒர்க் ஃபார் திஸ் பர்டிகுலர் கன்செப்ட். இஸ் நம்ம இந்த மாதிரி ஒரு பிரெஸ்ட் ஃபீடிங் வாரத்தை ஒரு கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணி we have to keep pushing the ideas, keep making people more aware. தமிழ்நாட்டிலே எல்லாத்தோட பெரிய சேலஞ்ச், இதோட ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் சேலஞ்ச் என்னென்னா அகெயின் நியூட்ரிஷன். What happens is, most of the gynecologists or OGCs know, நீங்கள் டக்குன்னு பார்த்தானாக்கா there no hemoglobin levels are so low. அதனால தான் இப்போ ரைஸ் ஃபோர்ட்டிஃபிகேஷன் ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். திருச்சியில் we tried, we are now trying to say that ஃபுட்டுலேயே ஃபோர்ட்டிஃபிகேஷன், அயன் சுக்ரோஸ் இன்ஜெக்ஷன் அதெல்லாம் கொடுத்தா கூட நம்ம பெண்களுக்கு அந்த கன்செப்சுவல் கிளாரிட்டி பல இடங்கள் இல்லைன்னா அவங்க வந்து அதை சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை பிறந்தா நம்ம we should not give on a regular basis. சில பேருக்கு கொடுக்கணும்னு ஆசை இருக்குது, பட் enough breast milk இல்லை. சில பேருக்கு இருக்குது, but they don't want to give, but because they have their own perceptions about the effects of breast milk. பாதிக்கப்படுறது யார்? நான் எப்படி ஒரு கால்நடை துறையில் சொல்கிறேனோ வாயில்லா ஜீவன், குழந்தை வந்து மட்டும் கால்நடை துறைக்கும் ரொம்ப லிங்க் இருக்குது, பீடியாட்ரிக்கும். ஏன்னா நம்ம குழந்தை பேசுகிற வரைக்கும் தன்னோட உரிமையை அழறத விட்டுட்டு வேறு எந்த வழியும் கிடையாது. Instead of breast milk, if it is given some other milk, it doesn't know that it is not having the same nutrition. So இதுக்கு தான் இந்த மாதிரி வாரங்களில் they have done a very beautiful concept of also coming up with a wonderful anthem. So we all need to understand that, if you look at how do we assess ourselves, this is National Family Health Survey ன்னு சொல்லுவாங்க. அந்த சர்வேயோட பாதி ஒர்க் வந்து எங்களுக்கு இருக்குங்க, உணவுத்துறைக்கு. ஏன்னா நம்மளோட இப்போ பார்த்தீங்கன்னாக்கா முதல்ல இருக்கும்போது 15-16 கம்பேர் பண்ணும்போது 21 64 தட் இஸ் பிரெஸ்ட் ஃபீடிங் பார்த்தீங்கன்னா it has definitely improved the breastfeeding. I'll give you the figures. It's within the system. Under children under age of 3 years who have been breastfed within 1 hour of birth, this is an indicator. ஒரு மணி பிறந்த 1 ஹவருக்குள்ளே கொடுத்தது பார்த்தீங்கன்னா 54% இருந்தது, இன்றைக்கி 60% இருக்குது. இது ஒரு நல்ல முன்னேற்றம். ஆனால் அதோட அதர் சைடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போட்டிருக்காங்க இல்லையா, கோவிட்ல 4 கோடி மக்கள் இந்தியாவில் ஒரு தவணை கூட தடுப்பூசி போடல இந்தியாவில். ஸோ இதை ஆப்போசிட்டாக பார்த்தீங்கன்னா 100ல் 40 பேருக்கு 1 மணி நேரத்தில் கிடைக்கலங்கிற செய்தியை நம்ம உள்வாங்கணும். இது பதட்டப்படுத்தான செய்தியில் அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணும். 1 ஹவருக்கு அப்புறம் அவங்க 2nd ஹவரில் கொடுத்துருப்பாங்க, 3rd ஹவரில் கொடுத்துருப்பாங்க. இந்த செகண்ட் அண்டர் 6 months எக்ஸ்க்ளூசிவ்லி பிரெஸ்ட் ஃபெட், அது 48% இருந்தது. 50%க்கு மேலே கீழே இருக்கிறவங்க தான் 6 மாதம் தொடர்ந்து கொடுத்தாங்க. அது இன்றைக்கி 55.1% ஆயிருக்கு. ஸோ 44.9% பீப்புள் 6 மாதம் கொடுக்கல, வேறு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் ஃபுட்டை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 6 to 8 months தான் நம்ம செமி சாலிட் ஃபுட்டும் பிரெஸ்ட் மில்க் கொடுக்கணும். ஆனால் நமக்கு 44.9% have already started giving other food. These are all theory and conceptங்க. நம்ம வந்து இந்த 1 weekல we have to use it as a catalyst to tell people that now as we look at achieving SDG goals, sustainable development goals achieve பண்ணும்போது world is full of challenges. One side maternal health challenges, another side disease challenges, transboundary disease challenges. இன்றைக்கி தான் நான் பேப்பரில் படிச்சிருந்தேன், ஆஃப்ரிக்கன் ஸ்வைன் ஃபீவர்னு பன்னிகளுக்கு வந்து கேரளாவில், எதை எடுத்தாலும் கேரளாவில் தான் முதல்ல வந்து மற்றது, பிகாஸ் கேரளாவில் மேபி தே டயக்னோஸ் இட் மச் பெட்டர் ஆர் பீப்புள் ஆர் மச் அவேர். பட் இதெல்லாம் இருக்கும்போது we need to ensure that we are adequately preparing our child which is coming to this earth, believing us, the parents, that they are convinced, counseled and educated enough to adopt breastfeeding unless they don't have enough milk. அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணோம்னாக்கா நமக்கு பல நல்ல உள்ளங்கள் கூடுதலாக பிரெஸ்ட் மில்க் வரவங்க வந்து பிரெஸ்ட் மில்க் பேங்க்குக்கு கொடுக்குறாங்க. இங்கே ஆல்மோஸ்ட் 20க்கு மேற்பட்ட பேங்க் இருக்குது. அந்த விழிப்புணர்வு கொடுக்கணும், பாஸ்டரைஸ் பண்ணி அதை கரெக்டாக அவங்க வந்து கிருமியெல்லாம் இதை பண்ணி அவங்க வச்சுருக்காங்க, சின்ன சின்ன பாட்டிலில் வச்சுருப்பாங்க. அதோட விழிப்புணர்வும் பொதுமக்கள் கொடுக்கணும்.
தேர்ட் விழிப்புணர்வு என்ன கொடுக்கணும்னா, பிரெஸ்ட் மில்க் ஃபீடிங் கொடுக்கும் பொழுது நமக்குன்னு ஒரு தனி அறை இருக்கணும். அவங்க அதை கொடுத்தா அது வந்து ஒரு எம்பராசிங்காக நினைக்கக்கூடாது. நிறைய பீப்புள் என்னென்னாக்கா பால் இருக்குது கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்குது, ஆனால் பனி சுமை இருக்குது, மற்றவங்களை நம்மளை பார்க்குறாங்களோங்கிற ஒரு கூச்சம் இருக்குது. ஸோ அதை அவங்களுக்கு வந்து நம்ம கன்வின்ஸ் பண்ணி நீங்கள் உங்களோட முக்கியமான ஒரு நேச்சர்ஸ் கடமையை செய்கிறீங்க, அதுக்கு அவங்களுக்கு ஒரு தனி அறையோ தனி ஒரு ஏற்பாடு ஏற்கனவே இருக்குது, அதை பயன்படுத்திக்க அவங்களுக்கு கைட் பண்ணணும். அது மாதிரி பன்முக நடவடிக்கை நமக்கு தேவைங்க. ஃப்ரம் மை எண்ட் பீயிங் அ கன்சியூமர் ஃபுட் அண்ட் கோஆப்ரேஷன் செக்ரட்டரி, I'll always be supportive of all public health and public messages. I always believe that if at all we have overcome the first 3 waves and kept this next wave in control, because common people believed the public health messages. Public health messages ங்கிறது இங்கெல்லாம் மருத்துவர் இருக்காங்க. It is not health messages. பொது சுகாதாரம், பொது அறிவு அப்படிங்கிற ஆங்கிளில் நம்ம எல்லாம் பண்ணோம்னா, நாங்கள் எங்கள் சைடில் அடிப்படையில் நியூட்ரிஷ்னல் ஆங்கிளில் நாங்கள் பார்த்து ப்ரெக்னென்ட் உமனுக்கு அடிக்குவேட் ஆன்டிநேட்டல் செக்கப் பண்ணுறோமா, அவங்களுக்கு சரியான உணவு கிடைக்கிறதா, இந்த மாதிரி பல்துறை இணைக்கக்கூடிய இந்த பணி. சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, அங்கன்வாடி இருக்குது, அதே மாதிரி பிஎஸ்சிஸ் இருக்குது. நம்ம எல்லாரும் சேர்ந்து பணியாற்றணும்னா இந்த டாப்பிக்கல் சப்ஜெக்ட் விச் எவ்ரிபடி இஸ் அவேர், எவ்ரிபடி நோஸ், but they may not know 6 months is exclusive, 2 years is up to 2 years you have to give னுங்கிற அந்த ஃபைனர் பாயிண்ட்ஸ் பல பேருக்கு தெரியாது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் த தேர்ட் பாயிண்ட் ரொம்ப குழப்பாமல் கொலஸ்ட்ரால் உடனே கொடுக்கணும். அப்புறம் யாருக்குமே இது இல்லைன்னா ஃபோர்த் பாயிண்ட்டு பிரெஸ்ட் மில்க் பேங்க் இருக்குது, அங்கேருந்து போய் அந்த பிரெஸ்ட் மில்க் ஏற்பாடு பண்ணணுங்கிற கருத்தை சொல்லி தான் மிக சிறப்பாக வெரி டேலண்டட் ஹஸ்பண்ட் ஆஃப் ரம்யா ஹேஸ் அண்ட் டேலண்டட் குரூப் ஹேஸ் கம் அப் வித் அன் ஆந்தம். இப்போ எதை எடுத்தாலும் ஒரு ஆந்தம் போட்டால் தான். இப்போ வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் இந்த வாரமே நம்ம முதலமைச்சருக்கு நன்றி சொல்லி ஒரு ஒலிம்பியாடே இங்கே நடக்கிறது. வேர்ல்டு செஸ் சாம்பியனில் ஒலிம்பியாடே, அதுக்கு ஒரு ஆந்தம் போட்டோம். அந்த மாதிரி நீங்களும் ஒரு நல்ல ஆந்தம் போட்டிருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு எனக்கும் ஒரு உணவு செயலர் என்ற முறையில் அந்த மாதிரி அடிப்படையாக ஒரு பச்சிலங்குழந்தைக்கு இல்லை உணவுக்கு என்னையும் கூப்பிட்டு நீங்கள் பேச வாய்ப்பளித்ததுக்கு உங்களுக்கு நன்றி சொல்லி, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி துறை நண்பர்களும் கார்த்தாலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் ஐ ஹவ் டு அப்ரிஷியேட் தெம், because wherever we tasted victory in dengue control or in COVID control, it was only because of the communication campaign which media friends took it to people. I thank them who have come, and I once again appreciate Ramya, because she single-handedly முதல்ல நான் பார்க்கும்போது இவங்க இவ்வளோ பெரிய நிகழ்ச்சி பண்ணுவாங்கன்னா விதவுட் ஈவன் பாதரிங் அபவுட் collating sponsors, she enters into the fray, and for such an engage to get such, of course her parents also, நீங்கள் எல்லாமே இன்லாஸ்க்கு பெரிய நன்றி, பட் உங்கள் பேரண்ட்ஸ்க்கும் நன்றி. அதே மாதிரி நம்மளோட டாக்டர் அண்ட் அதர் கம்யூனிட்டிஸ் which have come, we should encourage these kind of interactions, then only the message will go to people. Otherwise it will remain within ourselves. The knowledge, unless it is shared, it will we know, those who come they only will know, but these kind of regular discussions, that is why the WHO, UNICEF, again this breastfeeding ஓட அந்த அமைப்பு எல்லாருமா சேர்ந்து இதை வந்து எடுத்திருக்கோன்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி, I'll always be a support on any of these campaigns which look at creating more awareness and ultimately look at changing behavior. விழிப்புணர்வோட அடுத்த ஸ்டேஜுக்கு we are aiming at changing behavior, whatever be it, whether it is breastfeeding or other messages. Thank you.